அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிராக்டரில் ஹைட்ராலிக் ஜாக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா டிராக்டரில் தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வருது அப்படின்னா, நார்மலாக நம்ம லிஃப்ட் ஜாக்கு வச்சோ இல்லை த்ரெட் ஜாக்கு வச்சோ பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டு சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இப்போ ஹைட்ராலிக் சப்போர்ட் இருக்குது. அந்த ஹைட்ராலிக் சப்போர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து செஞ்சுக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. டிராக்டரில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் வருது, ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டர் தூக்கி விட்டு நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டு 2-வே டிசிவி இருக்கக்கூடிய எல்லா டிராக்டருக்கும் பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து தாராளமாக செட் ஆகுங்க. அட்டாச் பண்ணுங்கள். இப்போ அட்டாச் பண்ணி லிஃப்ட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2-வே பம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன் அண்ட் அவுட் பம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2-வே பம்ப்பு. ஹைட்ராலிக் ஹோஸ் ஃபிட்டிங்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பின்னாடி 2-வே டிசிவி ரிமோட் வால்வ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் வால்வ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் எம்பி ஃப்ளோ, டிஸ்க் ஃப்ளோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிமோட் வால்வ் இருக்குது. அந்த ரிமோட் வால்வில் செட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாக் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடாக பேக் சைடாக ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வருது அப்படின்னா நாமளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிராக்டரை லிஃப்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ண முடியும். டிராக்டரில் இந்த மாதிரி குயிக்லி ரிலீஸ் கப்ளரோட ரிமோட் வால்வ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. எந்த பிராண்டில் எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குமோ அந்த பிராண்ட் சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த கப்ளருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கப்ளர் சப்போர்ட்டோட கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் கீழே மெதுவா 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 போகுது. டூ-வே டிசிவி மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ஹைட்ராலிக் ஜாக் மூலமாக ஈஸியாக டிராக்டரில் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பிளேட்டு, மேலே வந்து அந்த சப்போர்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே இருக்கு, மெதுவாக இருக்கு, மேலே தூக்கு. இப்போ ரியர் ஆக்சல்லையும் ஃபிட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். டிராக்டர் ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஜாக் வந்து சப்போர்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ரெடியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சிலில் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. தூக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டஸ்கர் ரொட்டாவேட்டர் ஒரு 750 கிலோ ரொட்டாவேட்டரோட இருக்குதுங்க. தூக்குங்க. போதுங்க. இப்போ 750 கிலோ ரொட்டாவேட்டரோட பார்த்தீங்கன்னா பின்னாடி டிராக்டர் வெயிட்டும் இடம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கிலோ இருக்குதுங்க பின்னாடி வெயிட். பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக லிஃப்ட் பண்ணுது. ஹைட்ராலிக் ஜாக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக செய்ய சொன்னது. நல்ல குவாலிட்டியாக செஞ்சுக்கிறாங்க. சீலிங்கு, இதோட திக்னஸ்ஸு, உள்ளே வரக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டு தான் செஞ்சுக்கிறாங்க. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபினிஷிங் வேணும்னா பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஜாக் வேணும்னா இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக்குற ஜாக்கு, சிலிண்டர் வந்து பெரிய சைஸாக போடுறதா இருந்தால் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு வேறு மாதிரி போட்டு தரேன். மேலே பார்த்தீங்கன்னா கிரிப்போட சப்போர்ட்டு, இதெல்லாமே கிரிப்பு பேஸு, இது எல்லாத்தோடையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் வந்து செஞ்சு கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வரும், இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சேவூருங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேங்க. அப்படியே கீழே இருக்குங்க. அப்படி வெளியிடுது. தூக்குங்க. கீழே இருக்குங்க. டிராக்டர் வந்து ஐடியல் ஆர்பிஎம்மில் தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. வெயிட் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. டிராக்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் சைடில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒர்க் ஷாப்பே வச்சு ரன் பண்ணுறீங்க, டிராக்டர் ஒர்க் ஷாப்பே இருக்குது அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கியர் செட்டப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி எங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லெஃப்ட் ஓடிங்க. ரைட்டு. சரிங்க. இப்போ இதே ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் 55 HP 2 வீல் டிரைவ் டிராக்டரில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. 2A DCவில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவாக இருந்தாலும் 4 வீல் டிரைவாக இருந்தாலும் எந்த டிராக்டருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் ஆகும். 2A DC மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ஜாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ண முடியுங்க. இப்போ டிராக்டரை ஷோரூம் வச்சுக்கிறீங்க, ஒர்க் ஷாப் வச்சுக்கிறீங்க, எங்ககிட்ட டிராக்டரை ஒரு 10 டிராக்டருக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி யூசர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷாப் சைடாக இருக்கட்டும், ஷோரூம் சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.